இந்த கொஞ்ச காலத்துக்காக நாம் ஜீவிக்கிறத விட நிச்சயமா வரும்னு சொல்றோம் பாருங்க ஒரு எதிர்காலம். அந்த எதிர்காலத்துக்காக ஜீவிக்கிறவர்களா நாம் இருக்கணும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லுகிறான்? ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறான். இப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாருக்குமே வேணும். அப்போ புறம்பான மனுஷன் அழிகிறதுக்கு எல்லாருமே ரெடியா? புறம்பான மனுஷன் அழிகிறதுக்கு எல்லாருக்கும் ரெடியா? புறம்பான மனுஷன்னா நம்மளுடைய இந்த சரீரம். ஓகே, இந்த சரீரத்தில் சகல விதமான வியாதிகள் இதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு சரியில்லை, பேக் சரியில்லை, முட்டி சரியில்லை, இப்படியே எல்லாமே ரிப்பேர் ஆகி போய் என்ன ஒரு கண்டிஷனில் போகிறது பெட்டரா? இல்லை, நாம் சுகமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம், அப்படி தானே? ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? புறம்பான மனுஷன் அழிஞ்சா கூட பரவாயில்லையா, நாங்கள் கவலைப்படலன்னு சொல்கிறோம். உள்ளான மனுஷனை பற்றி தான் நாங்கள் கவலைப்படுறோம்னு சொல்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கப்பட்டால் பரவாயில்லைன்னு சொல்கிறான். எதன் அடிப்படையிலையா? ஆனபடியினால் ஆரம்பிச்சான்ல, ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்? எங்களுடைய உடம்பு பாதிக்கப்படுது, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுடைய புறம்பான மனுஷனை அழியுது. அது அழிஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகல. எங்கேருந்து வருது அந்த அந்த எனர்ஜி? எப்படி அந்த தைரியம் எங்கேருந்து வருது? 14வது வசனத்துக்கு போனோம். 14வது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நம்புகிறோம், இல்லை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுதுன்னு தெரியுது. அந்த எதிர்காலத்தில் ஒரு நாள் வரப்போகுதுன்னு தெரியுது. அந்த நாளில் அன்னைக்கு இயேசுவை எழுப்பினவர் உங்களோட சேர்த்து எங்களையும் அந்த இயேசுவை கொண்டு எழுப்புவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு அந்த அறிந்திருக்கிறோம்ன்ற நிச்சயம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால ஆனபடியினால் நிகழ்காலத்தில் இங்கே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுடைய சரீரம் அழிஞ்சா கூட நாங்கள் சோர்ந்து போகிறதில்லைன்னு சொல்கிறோம்.